வீட்டில் செடிகள் வளர்க்குறோம் ஆசைப்பட்டாலே இருக்கிற எந்த பொருளையும் விட மாட்டோம். குப்பையில் போடாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் நல்லா செழிப்பாக செடிகள் வளர்க்க முடியும். அதில் ஒன்று இந்த வெள்ளரிக்காய். இந்த தோலை நான் எப்போவுமே தூக்கி போடவே மாட்டேன். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக எதனா ஜார் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சுத்த அரைச்சிக்கலாம். இல்லைனா கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். வாழைப்பழத்தோல் அடுத்ததாக டெய்லி போடுற டீ தூளை காய வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதையும் டெய்லி இது மாதிரி கொஞ்சமாக புதினா அந்த கொத்தமல்லிலாம் வரும் இல்லையா, அந்த தண்டோடு சேர்த்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு என்னுடைய செடிங்களுக்கு இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியோ பருப்பு கழுவுற தண்ணி இதோட சேர்த்து ஊற வச்சேன் அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் எடுத்து செடிங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி இன்னுமே சேர்த்துக்கணும். அப்படி கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிங்களுக்கும் மேலேயும் தெளித்து விடுங்க. மண் பகுதியிலையும் குடிக்கும்போது நம்ம ஏன் நிறைய காசு கொடுத்து உரம் வாங்க போகிறோம்? ஃப்ரீயாகவே இவ்வளோ உரங்கள் கிடைக்கிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன்.